குஞ்சிதபாதம் தன்னோட அடுத்த படத்துல எனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன். என்னோட ஸ்டில்ல பார்த்துட்டு மனுஷன் அப்படியே ஸ்டில் ஆயிட்டார். அவர் எடுக்க போற அடுத்த படத்துல ஐயா தான் ஹீரோ. ஹீரோவா? கன்கிராட்ஸ். ஆமா, என்னோட கதை சோமசேகர்னு ஒருத்தர் ரொம்ப நல்லவன். சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அவரை கெட்டவராங்க. கதை நல்லாவே இருக்கடா. கதை இல்லடா, இதுதான் டைட்டில். இவ்வளவு நேரமான டைட்டில். யார ஹீரோயின்? ஹீரோயின் ஜார்ஜெட் ஜலஜா. என்னடா பேரு இது? சிலுக்கு ஸ்மிதாவா? இதுவும் ஒரு பேரு. ரைட் எனக்கு தெரியாதுமா. உனக்கு எவ்வளவு கேட்டா? 10,000 ரூபாய். முதல் படத்துல 10,000 ரூபாயா? நான் தரணும். என்னது நீ கொடுக்கணுமா? அவர் படத்துல அறிமுகம் ஆனோம்னா இதான் கண்டிஷன் சொல்லிட்டார். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. உனக்கு எப்ப 10,000 ரூபாய் கிடைக்க போதோ, எப்ப சான்ஸ் கிடைக்க போதோ, அதான் எனக்கும் புரியல. ஏற்கனவே குடியிருந்தவன் காலி பண்ணிட்டு போயிட்டான். மாசம் 500 ரூபாய் வாடகை வந்துகிட்டு இருந்தது, அதுவும் போச்சு. கராட்டே மாஸ்டருக்கு பாக்கி, டான்ஸ் மாஸ்டருக்கு பாக்கி. இந்த நிலைமையில 10,000 ரூபாய் எங்க கிடைக்கும்? கவலைப்படாத, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்ப வீடு காலியா கிடக்குது இல்ல, அது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன் வித்துலாங்கறியா? போடா, என் சித்தப்பா என்ன கொலை பண்ணிடுவாரு. அது சொல்லடா, புதுசா வாடகை போடுறவங்கிட்ட 3000-4000 அட்வான்ஸ் வாங்காது. ஏண்டா சொல்ல, மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. புதுசா குடி வரவங்க கிட்ட ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிடு. ஆனா கொஞ்சம் கொடுத்துரு. நாராயணா, 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 வராதுக்காமியா? பாபா பாபா பாபா. அக்காவை பார்த்தா ஊருக்கு போயிருந்தேன். வரும்போது லட்சுமி மாப்பிளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர நண்பர் பேர் நாராயணன். உங்க நண்பனா? நாராயணன் எனக்கா எதையும் செய்வார். அப்படியா? இது பிடிங்க சார். செய்ய வலிக்குது. மாப்பிள்ள எங்க வேலை பார்க்காரு? பெங்கால் எலக்ட்ரிக் கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. மெட்ராஸ்க்கு இப்பதான் டிரான்ஸ்பர் ஆகிருக்கார். புதுவடி கிடக்கிறதில் இங்கதான் இருக்கட்டும் கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இருந்தாலும் பொண்டாட்டி பிரிஞ்சு ஒரு நிமிஷம் தனியா இருக்க மாட்டான். நீ இருக்கிற தைரியத்துல இவரை எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பாரு, இருக்கிறது ஒரு ரூம் தான். என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி இவாங்க இருக்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எங்க 2 பேருக்கு இந்த இடம் போதும் சார். அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் பாத்துக்கிறேன். அட்ஜஸ்ட்
அர்ஜென்ட்டா ஹைகோர்ட் மட்டும் போனோம். ஏன் சார்? ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன், சுத்தி காட்டணும். கொஞ்சம் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் பாத்துக்கிறேன். ஸ்டவ் பத்த வைக்கிறீங்களா? எதுக்கு? எதுக்கா? புதுசா குடி வந்திருக்கோம், பால் காய்ச்சி குடிக்கணும். நானுமே தெரியலையா உங்களுக்கு? நீ ஏமா நிக்கிற? வந்த கிளப்பிக்கிற போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா போ. சமையல் இவர் பாத்துக்குவாரு. வா அங்கராஜ், என்னவா எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுவா. லீவு கேட்டேன் தரல, ஒரே வயிற்று வலி, உடம்பு சரியில்லை. இந்த அட்ரஸ்ல இந்த லெட்டரை டெலிவரி பண்ணிடுறியா? அது வந்து 5 ரூபா தரப்பா. 5 ரூபா சரியா? வேண்டாம். தண்டவாணி 10-5 சாந்தி காலனி அண்ணா நகர். ஐயோ 50 ரூபா நான் தரம் பாருப்பாது. நீயே கொண்டு போய் விடு. ஐயோ என்ன பணம் கூட வர மாட்டேங்குது இருக்கிற அந்த வீடு. நான் நீயே கொண்டு விட என்ன விட நல்ல ஆளே என்ன கொண்டு கூடாதா? ஐயோ நான் வரம்பா. ஐயோ இந்த அட்ரஸ் புரிஞ்சு வச்சிருக்காங்க போட்டிருக்கு, யாருமே போக மாட்டேங்கிறானுங்களே. உனக்கு பொங்கல் வர தவணை கிடைச்சுடா. வர வர உங்க ரொம்ப தொல்லையா போச்சு. எனக்கு கூட ரொம்ப தொல்லையா போச்சு. உஷா உஷா டிஸ்கி துக்கு 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 உள்ள போய் விளையாடுமா. அடியே வெங்கடலட்சுமி, இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை என் தள்ள கட்டிட்டு நீ வாட்டுக்கு போய் செத்துட்டியேடி. அப்பா பைத்தியம் கரெக்டாக பேசுறீங்க. உங்க அம்மாவோட தான் பேசுனேன். அம்மா தான் செத்து போயிட்டாங்களே, அதனாலதான் தைரியமா பேசினேன். ராஜாத்தி என் கண்ணு என் பட்டு நல்லா இருக்கியம்மா? இந்தா. ஏன் என்ன பார்க்க வாழவே மாட்டேங்கிற? என்ன பண்ண சொல்றீங்க? நான் பாக்குற வேலை அப்படி இருக்கேன். பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு வாடனா இருக்கிறவங்க அங்கேயே தங்கணுமா? இல்லனா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நான் ஏன் அங்க தங்க போறேன்? என்னம்மா ஐடியா? என்ன நீங்க ஆம்பளைங்க மாதிரி பேண்ட் கோட்டு போட்டுக்கிட்டு ஆம்பளைங்க ஹாஸ்டலுக்கு ஒழுங்கா போயிடுங்க. அப்ப அடிக்கடி பார்க்க வரல. நல்ல பொண்ணுமா நீ? கேட்டல இப்படித்தான் இந்த பொண்ணுக்கு என்ன வழி? உன் புருஷனோட ஃப்ரெண்டு டாக்டர் ராஜன் ஃபார்ல இருந்து ஒரு வாரம் சொன்னேன். அந்த டாக்டர் எப்ப வருவாரு? இந்த வாரம் வரதா லெட்டர் போட்டிருக்காரு. வந்தாருன்னா கண்டிப்பா இங்க வருவார், கவலைப்படாது. எந்த டாக்டர் வராரோ இந்த சரீரக்கு எப்பதான் புத்தி தெரியுமோ? என்னம்மா அப்பா என்ன ரொம்ப ரொம்ப திட்டுறாரு. அப்படிலாம் திட்டாதீங்க. என்ன பாவம் குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? குழந்தையாவது கோட்டானாவது இதுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் வர்ற அவஸ்தை. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர் என்னடா திடீர்? நான் வர நேரத்தில் லெட்டர் போட்டிருந்தேன். லெட்டர் போட்டிருந்தீங்க. இவன் பக்கத்து வீட்டுல தான் குடியிருக்கான். 6 மாசமா ஜெகன்னு பேரு. 6 மாசமா தான் ஜெகன்னு பேரா? இதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே ஜெகன் தான் சார் பேரு. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. இந்தாப்பா ஜெகன் சார். நீ கூப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப குறும்பு சார். கூப்பிடுங்க. இருக்க போறது 2 நாளா 3 நாளா? இங்க இருக்க போறத பத்தி சொல்ல சார். நீங்களும் அடிக்கடி யாத்திரை எல்லாம் போயிடுவீங்களே. இந்த வருஷம் நான் எங்கேயும் யாத்திரை போறதாக இல்லை. சித்தப்பா சட்டை இறப்பா. வாங்க டாக்டர் வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ மிஸ்டர் சக்கரபாணி. மிஸ்டர் சக்கரபாணி, நான் இங்க மெட்ராஸ் 2 ஹவர்ஸ் தான் தங்கியிருக்கேன். உங்களை மாதிரி இன்னும் 2 பேரை பார்க்க வைக்கிறேன். உங்களுக்கு நான் 10 நிமிஷம் தான் கொடுத்திருக்கேன். சந்தோஷமாங்க. நான் இங்கிருந்து டெல்லி போய் அங்கிருந்து நைரோபி போனேன். என் தங்கச்சி மக ராஜி, என் மகன் வந்ததற்கு இவளைத்தான் கட்டி வைக்கணும்னு ஆன வரைக்கும் ட்ரை பண்றேன். அவன் என்னடா வேட்டியை கொண்டா புடவைய கொண்டாகிறான். என் மகன் ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, லட்சம் ரூபாய் தரேன். அவனுக்காக தனியா ஒரு ஆஸ்பத்திரியை ஓபன் பண்ணுங்க. அவங்க தாத்தா எவ்வளவோ சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன புண்ணியம். மேனேஜர், அந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்காரு. யாரு? உங்க அப்பா இருங்க. ஹாய் டாடி. ஹாய். கண்ணே மன்மத குஞ்சு, இவர் தாண்டா நம்ம டாக்டர் ராஜன். ஓ ஹாய். ஓ ஹலோ. நீங்க சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் நினைக்கிற பொண்ணை மட்டும் நீங்க கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டீங்க. அடுத்த நிமிஷம் நான் அட்டகாசமா கல்யாணத்தை பண்ணிக்குவேன். வாட் மேனேஜர்? எஸ் சார். அப்புறம் என்ன? கண்ணே மன்மதா, அவன் யாரு, எங்க பார்த்து, எப்படி இருப்பான்? நீ கனவுல வந்தாலும் பயந்துருவேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான். ஒரு நாள் ஒரு பெரிய கோபுர கோயில் வாசல் அவளை பார்த்தேன். நான் அவளை பார்த்தப்போ அவன் உடுத்திருந்த
சொன்னது காஞ்சிபுரம் பொட்டு கடலை பட்டுப்படலை இல்லையா மேனேஜர்? மேனேஜர் அவ காதுல வயிற கம்மல், வாயில ஈர தும்மல், அவ கண்ணு இருக்க மூக்கு இருக்கே மூக்காது மோகனம், அவ சிரிப்பு இருக்கே சிரிப்பாது முத்து பற்களான அப்படியே சிரிச்சா. அவங்களுடைய பேசினியா? பயிற்சிக்காரன் பேசாம இருக்க முடியுமா? அவகிட்ட போய் கண்ணே உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன். ஆனா அவ வாயை தொடர்ந்து பதில் சொல்றதுக்கு முந்தி இந்த அப்படியே கணக்குட்டேன். மேனேஜர் ஒரு கார் எடுங்க, நான் உடனே போய் ஆகணும். இந்த கார்லயே ஒரு ரவுண்டு போனேன். கம் மேனேஜர். பெக்யூலியர் கேஸ். பார்த்தீங்களா, அவன் கனவுல கண்ட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஒண்ணு வேணாம், அந்த பொண்ணை மறந்துட்டு அவன் இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன், அதை பண்ணி பாருங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, போன மாசம் வாடகை ஏன் அனுப்புற? யாரும் கொடுக்கல, அதான் அனுப்பல. அதான் ஏன்னு கேட்கிறேன். ஏடா குகா? ஐயோ, என் பேர் குகன் இல்ல சார், ஜெகன். ஏதோ இல்ல சார், நிச்சயமா ஜெகன் தான். சரி, ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த வீட்டுல பேய் குடி இருக்கு சார். யார் குடி இருந்தானே, நீ வாடகை வாங்க வேண்டியதானே? மந்திரவாதிகளுக்கு வேற செலவு பண்ண முடியுமா? நான் விடுறேன். 2-3 மந்திரவாதிகளை குடிச்சு அந்த பேய அமைச்சு இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்ப்பா. நீங்க 2 பேரும் லோன் அப்ளை பண்றேன். ஒரு மாசத்துல ஒரு மாசமா திரும்பி வர வெயிட் பண்ண மாட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர், நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் வட்டிக்கு ஈட்டிக்காரங்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துறேன். உங்க ஆபீஸ் பணம் வந்த உடனே நீங்க திருப்பிடுங்க. தேங்க்யூ சார். அப்ப எனக்கு 10,000 கிடைக்கிறதுல முதல்ல பணத்தை கொடுங்க, அப்புறம் பால் என்ன சாராயமே காட்டுங்க. நான் கண்டுக்கல. என்னங்க தம்பி, நான் படுக்க போறோம். சீக்கிரம் புடவை கொண்டாங்க. புடவை தானே கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. எனக்கு தெரியும் இந்த பைத்தியத்து கூட பேஜாரா போச்சு. நான் எவ்வளவு சொல்லிட்டேன், சேர்ப்பு புடவை கொண்டாதீங்க. இதையும் சுத்த செய்யாம செய்ய மாட்டேங்கிறாயா? போய் அந்த மஞ்சள் கலர் புடவை கொண்டா இவருக்கு புடவை இருக்கிறதுக்கு ஒரு வேலை. இந்த வீட்டுல ஆம்பளாக வேலை செஞ்சுட்டு அங்குள்ள சந்துருவுக்கு நான் இங்க வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு லெட்டர் போட்டிருக்கார் சபாபதி. யார் இந்த சபாபதி? சார், இந்த லெட்டர் எனக்கு தான் சார், எங்க சித்தப்பா எதிர்ப்பாரு. அன்புள்ள சந்துருவுக்குன்னு போட்டிருக்கு சார். சார், என் பேர் ராமச்சந்திரன் தான். என்ன வெளிய ராமுன்னு கூப்பிடுவாங்க. எங்க சித்தப்பா செல்லமா சந்துருன்னு கூப்பிடுவாரு. நீங்க சந்துருவா? நானும் சந்துரு. என்ன ஒரு ஒத்துமை. ஆளுக்கு பாதியா படிச்சு பார்க்கலாம். சந்துரு சார், பாக்காம கேட்டீங்க, கூட்டி வந்துட்டேன். யாரு பாவனையா? நீ இவங்கதான் பால் ஊத்துறியா? ஊத்து. எவ்வளவு சார் ஊத்துட்டா? அம்மா வெளியே போயிருக்காங்க, வந்து விசாரிச்சுக்க. ஏன் சார், உங்களை எதை கேட்டாலும் அம்மாவை கேட்கணும்ன்றீங்களே, நீங்களும் எதையும் முடிவு பண்ண மாட்டீங்களா? அது இதையும் அவளையே கேட்டு சொல்லிடுறேன். வந்துக்கான லட்சுமி பால்காரர் வந்திருக்காரு. அவர் பேர்ல சொன்னீங்க? ஜாக்கெட் ஜட்டியா? கும்பராமா, அதான் நீ பால் வாங்க தரோம். வாங்கிக்கணுமா? உனக்கு இஷ்டப்பட்டா நீ வாங்கிக்கலாம். மிரட்டிட்ட இவ்வளவு பயப்படுவீங்களே. பயம் தான் ஒண்ணு சார். யாரும் பயம்னு சொன்னது? எல்லாம் கொஞ்சம் தைரியம் கம்மி. உஷா, என்ன பண்றே? எங்க எடுத்துட்டு போற? உஷா, ஒட்டை சிவஞ்சி எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. என்னமா அது? உஷா, ஐயோ உஷா, சுமாரு உள்ள போ. உஷா, சுமாரு உள்ள போ. உஷா, சுமாரு உள்ள போ. உஷா, சுமாரு. உஷா, உள்ள போ. மாட்டேன்.
இருக்காரு. இந்த ஒற்றை கொம்பாட்டம் நீட்டமா உயரமா இருப்பாரா? ஆமா, உள்ள வரும்போது உள்ளமா இருப்பார். உன்னை பார்த்த உடனே விசுறு வறுத்து உயரமாயிடுவார். ஐயோ அப்பா, நான் ஒண்ணு டாக்டர் கட்டிக்க மாட்டேன்ப்பா. நீ கெட்ட கெட்டுக்கு டாக்டர். இந்த நாள ஒரு கம்பவுண்டர் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த டாக்டரோட பேர் என்ன? அவர் பேரு டாக்டர் சிங்காரவேலு. நமக்கு உள்ள போமா, உள்ள போமா. ஐயோ, அவர் வந்துட்டார் போல இருக்கே. உள்ள போமா. வாங்க வாங்க, உங்களுக்கு யார் வேணும்? இங்கதான் டாக்டர் சிங்காரவேலனா? சிங்காரவேலனே வா வா. என் பாட்டை நிறுத்தி விட்டாய். உன் பாட்டை கேட்க ஓடோடி வந்தவரை ஏமாத்தாது. பாரு 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 பாரு. உங்க டாக்டரா ஆபரேஷன் பண்ண வந்திருக்கீங்களா? பேசாம இருக்க மாட்டேன். டாக்டர் சிங்காரவேலு கொடுக்க சொன்னார் சார். மாம்பழம் சிங்காரவேலு சித்த பைத்தியம். சித்த வைத்தியம் புத்தகம் கொடுத்தாரு. அதான் கொடுத்து பலர் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். தப்புமா, என் ஒரே பொண்ணு. அப்பா ஒரு மாதிரி. ஆமா, எங்க அப்பா ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி, நீங்க மாதிரி. நான் போற இடம்லாம் மாதிரி கேஸாவே வந்து மாட்டுது. அப்ப நான் தம்பி காஃபி சாப்பிட்டு போலாம். தேங்க்ஸ் சார். யோ, இந்த புத்தகம் எனக்கு தானே ரோடால சாப்பிட சொன்னார். உங்களுக்கு சாப்பிடுங்க, உங்க இஷ்டம். அப்புறம் விட வாங்கிக்கிறேன் சார். இந்த வாய்க்கோ. தம்பி, உங்க பேர் என்னங்க? ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றீங்க. மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு, வாடகைக்கு விடலாம்னு இருக்கேன். ஐயோ, எனக்கு வீடு இருக்கு சார். அதெல்லாம் முடியாது, நீ தான் குடி வரணும். யாராவது நல்ல ஆளா இருந்தா பார்த்து அனுப்புங்க. அப்ப நீ வேணப்பா. ஐயே, யார் உங்களை இந்த சட்டையை போட்டு சொன்னது? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சட்டை தான் மேட்சிங்கா இருக்கு. நீ தானே சொன்ன. இங்க இருந்த பட்டனை நாச்சு. மாத்திரேன்னு நினைச்சு பட்டனை முழுங்கிட்டேன். பரவாயில்ல, பட்டனை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீ பட்டனை சொல்றியா மட்டனை சொல்றியா? ஐயோ, இருங்க, பட்டனை தச்சு தரேன். அப்படி உட்காருங்க. ஐயோ, இந்த நேரத்துல கூடவா? ஆபீஸ்க்கு நேரமால போங்க. சாரி சார், வெரி சாரி சார். சார் இவதான். என்ன சார் இது? வழக்கம் போல எனக்கு என் சம்சாரம் பந்தயமா? உங்க பொண்டாட்டி கூட பந்தயத்துக்கு நான் தானே சார் கிடைச்சேன். ஐயோ, காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போறதை விட்டுட்டு பொண்டாட்டி கூட பந்தயம் போற நேரமா சார் இது? இனிமே நேரத்தை மாத்தி வச்சுக்கிறேன் சார். ஐயோ சமத்து, முதல்ல ஆபீஸ்க்கு போங்க. வரட்டுமா? சீக்கிரம் சார். சரிதானுங்களா? இது மஞ்சள் கலர் தானே? மஞ்சள் தான். இந்த புடவையில கொடுத்தாதாயா அது சுந்தரியே சொப்பனத்துல வர. உங்களுக்கு சொப்பனத்துல வர அந்த பொருளுக்கு இந்த கலர் தான் பிடிக்க முடியல. கணக்கு புடவை கட்டிக்கிட்டு தாயா அந்த சொப்பனத்துல வரான்ற. இந்த பொண்ணை எப்பயாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் அவரை தான் கட்டிக்க போறேன். ஏங்க, உங்க சொப்பனத்துல வந்த பொண்ணை நான் எப்படிங்க தேடி கண்டுபிடிக்கிறது? போன போது நாளைக்கு சொப்பனத்துல நீ வா, உனக்கு அந்த பொண்ணு அடையாளம் காட்டுறேன். ஏங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சு போக்கணும்? ஒரு ராத்திரி நான்
எதிர்பார்த்தவள் ரதிரம்பையின் வழி வந்தவள் இளநெஞ்சினில் காதலை வளர்த்தவள் ஒரு முறை என்னை தொடவிடு விரைவினில் வாமையிலே ஆசை 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 வச்சே ஆசை 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 வச்சே என் மன்னதா நான் உன்னை கொஞ்சம் உனக்காகவே உருவானவள் ரதிமேனகை ரம்பையில் உயர்ந்தவள் உயிரினில் உடல் உருகிட தழுவிடவா அழகே No, 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 no! மயங்கிடும் காதல் கிளிகளே அவளிடம் பேசும் விழிகளே மயங்கிடும் காதல் கிளிகளே அவளிடம் பேசும் விழிகளே கம்பனில் இல்லாத கவிதைகள் கண்களில் சொன்னாலே திருமகள் நான் தானே தேவதை நீ சூடும் மேகலை தீராத ஆசை கொண்டு வா 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 ராத்திரி நான் எதிர்பார்த்தவள் உனக்காகவே உருவானவள் ரதிமேனகை ரம்பையில் உயர்ந்தவள் ஒரு முறை என்னை தொடவிடு விரைவினில் வாமையிலே என் காதல் மேனகை நீ இல்லை தாடகை உன் மீது ஆசை இல்லை போ போ, போ, போ. என் நல்லதா நான் உன்னை கொஞ்சவா கதிரம்பையும் வழி வந்தவள் இளநெஞ்சினில் காதலை வளர்த்தவள் உயிரினில் உடல் உருகிட தழுவிடவா அழகே ஜியா ஜுபா ஜுபா ஜியா ஜுபா ஜியா ஜுபா கேசரி இல்ல சார் அது அல்வா திருநெல்வேலி அல்வா ரொம்ப டாப் பொங்கல் மட்டும் என்ன பிரமாதமா இருக்கேன் அது பொங்கல் இல்ல சார் உப்மா நினைச்சேன் பொங்கல் மாதிரி ஒரு உப்மா சாப்பிட்டதே இல்லை எக்ஸலண்ட் என் ஒய்ஃப் சமையல்ல டிப்ளமோ வாங்கியிருக்கேன் அப்படியே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சமைக்க போறேன் நீங்க சாப்பிட போறீங்க இல்ல நாங்க தப்பிச்சிருவோம் நானும் லட்சுமியை ஊட்டிக்கு போறோம் ஆபீஸுக்கு 10 நாள் லீவ் போட்டேனே பரவாயில்லையே இன்னும் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு விட்டுருவேன் அடம் பிடிக்கிறீங்களே சார் பாவம் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்ல அவன் கல்யாண சமாச்சாரத்தை மட்டும் கேட்காதீங்க. யாரையாவது லவ் பண்ணீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்களே. அவன் ஊர்ல இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதுலதான் ஒரு சிக்கல். ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணோட குடும்பத்தையே காணோம். ஐயோ என்னாச்சு? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணோட அப்பனுக்கு இவங்க பழகிறது பிடிக்கல. எப்படி இருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு கல்யாணம்னு நடந்தா மிஸ்டர் ராமு, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஆனா நீங்க தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணுமே. இல்லைங்க, ராஜியை ஏமாத்த மாட்டான்.
எனக்காக எவ்வளவு காலம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா. நீங்க பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நியூரோ சர்ஜன், உங்களுக்கு தெரியாதா என்ன போல பைத்தியக்காரன் தெரிய போகுது. சொல்லுங்க. ஆமா சரசு இங்க இன்னும் கூட வரதான் இருந்தேன். ஆனா ஹாஸ்டல்ல என்ன ப்ராப்ளமோ வரல. போன தடவை வந்தபோது கூட நான் பார்க்க முடியல. அப்படியே ஜப்பானுக்கு போயிட்டேன். ஆமா மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்குவீங்க? நான் நாளை நைட்டு நைரோபியில் இருக்கணும். நைரோபிலியா? நைரோபி எங்க இருக்கு தெரியுமா? மவுண்ட் ரோட்ல. அது ஐஓபி. நைரோபி ஆப்பிரிக்காவில் இருக்கு. குஷியா வாமா. நம்ம டாக்டர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. பண்ணு சேதனைக்கு டாக்டர். She seems to be very intelligent. நீங்க என்ன பார்வை, சோறை பசங்க அப்படியே வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஊட்டி விடுங்கமாக்கோ. சமத்து குட்டி. சந்திரு சார், பூவா சாப்பிடுறீங்களா? சாருக்கு சொந்த ஒரு திருக்கழு குன்றமா? ஏன் சார் கழுக மாதிரி சுத்துறீங்களே சார்? இப்படி பண்ணிட்டீங்களே. சாப்பிடுறீங்களா? சாப்பிடு. சார் கரடி பைய, கரடி கரடி. விளம்பரம் அங்கேயே எடுத்துலாம் சார். அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார். அரை மணி நேரமா? 5 நிமிஷம் டைம் விடாதா சார்? நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். இந்த படத்தை உங்களை வச்சு தான் எடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோம் சார். சார் தயவு செஞ்சு மறுக்காதீங்க சார். சார் வேற ஒண்ணும் இல்லை சார். நீங்க அடிபட்டு கீழே கிடக்குறீங்க, அந்த ஆயின்மெண்ட் எடுத்து கையில கொடுத்துறேன். அவ்வளவுதான் சார். அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு போஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. காலுக்கு அடிபட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா? ஏன்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? முதல்ல இந்த பூஸ்ட் நம்பர் முடிட்டு நீ போய் ரெடி பண்ணு. வாப்பா. சரி சார். ஏன் சார் என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு என்ன அமிதாப் பச்சன் லெவலுக்கு கொண்டாந்துறேன்னு சொன்னீங்க. இப்படி என்ன விளம்பரப்படுத்த நடிக்க வச்சுக்கல. ஏன்பா இதுல என்ன குறைச்சல்? இது நீதான் ஹீரோ. நீ நடிச்ச படத்தை முதல்ல போட போறாங்க. மத்தவங்க படத்தை எடுத்தாலும் உன் படம் ஓடிட்டே இருக்க போகுது. என்ன சரியா போச்சு. இதுக்காக 10,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. 10,000 ரூபாய் கொடுத்த கேமரா முன்னாடி நிக்க வச்சுக்கல. 1 லட்சம் ரூபாய் கொடு. உன்னை வச்சு பெரிய படம் எடுக்கிற. ஆனந்த் கேமரா அங்க வச்சுக்கோ. எல்லாம் வாங்கப்பா. இங்க பாரு, அவங்க உண்மையாவே கடா தெரிஞ்சவங்க. ஒரு அடி அடிச்சா வாங்கிக்குவாங்க, 2வது அடி அடிச்சா நீ க்ளோஸ். எல்லாம் ரெடியாப்பா? ஆனந்த் ரெடியா? ஸ்டார்ட் ஆக்ஷன். ஒரு அடி தான் அடிக்கணும், 2 அடி அடிச்சிட்டான். அப்படியே சார், அப்படியே சார். அதே காயம், அதே ரத்தம். இந்த பண்ணு, இந்த பக்கமா. வெட்டு காயங்களுக்கு நிக்ஸோடா. அப்படியே கேமரா பாருங்க சார். ஏயா வைத்திருக்கல கொட்டிக்கிற? யார் அது? சிலுக்கா? இல்ல, ஐயோ சுலுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். கொண்டு வா பூஸ்ட். இதோ பூஸ்ட். கப்பெல்லாம் நல்லதா இருக்கு.
நாளை முதல் ஊட்டி ஒரு 10 நாள் லூட்டி 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 லூட்டி. இந்தாங்க இந்த புடவைகளை வைங்க. ஏண்டி ஊட்டியில அவன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக கூட்டு போறேன். எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ்? 10 நாள் தங்கறதுக்கு இது கூட வேண்டாமா? கொண்டா இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ஆமா உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் வச்சிருந்தேன். பைத்தியம், ஒரு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊட்டியில எந்த மடையனாவது சொட்டருக்கு அலைவானோ? நாம இங்கதான் இருக்கோம், இன்னும் ஊட்டிக்கு போகல. ஒரு சின்ன ரிஹர்சல் வச்சு போனேன். இதான் புதுசா ராவ பயலாத்தான் இருக்கும். சொல்லி வச்ச மாதிரி வா. மாமா பாக்க வாங்க. 5 நிமிஷமா கதவை தட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சந்திர உள்ள இருக்கானா? வாங்க மாமா, வாங்க வாங்க. ஆபீஸ் மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? ஊட்டிக்கு போலான்னு ப்ரோக்ராம் போட்டு ஒரு 10 நாள் லீவ் போட்டேன். இப்பதான் கிளம்பிக்கிட்டே இருக்கும். லட்சுமியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அது சீரியஸா ஒண்ணும் இல்ல. எனக்கே லெட்டர் போடல. புது வீட்டுக்கு வந்தப்போ அம்மாக்கு லெட்டர் போட்டியா? லெட்டர் போடணும் தான் நினைச்சேன், நேரம் இல்ல. பாக்குறேன் ரொம்ப பிஸியா இருக்க. கசமுஷா பேசாம இருங்க. அம்மாவை பாத்துட்டு வரீங்களே, என் குழந்தை. அவன் பேர் என்ன? ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் எங்க குழந்தை? எப்படி இருக்கான்? குழந்தை பாட்டி விட நல்லாவே விளையாடிட்டு இருக்கான். நான் ஏன் அர்ஜென்டா வந்து தெரியுமா, உங்க அம்மா உடனே அவனை பாக்கணுமா? புறப்படு. என்னங்க, மாமா கூட போய் அம்மாவையும் பாத்துட்டு குழந்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். யாரு என்னையா? நாங்க ஊட்டிக்கு போய் அங்கிருந்து எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுருவோம். அதெல்லாம் அனாவசிய செலவு. ஊட்டி பார்க்கணும் லட்சுமி ரொம்ப ஆசைப்படுறா. பொண்ணை பார்க்கணும் அம்மா பிடிக்கிறா, உடனே அனுப்புங்க. கோர்ட்டுக்கே போறதில்ல போல இருக்கு. இவனுக்கு ஒரு கோர்ட்டு. என்னடா மாமா ப்ரோக்ராமே கெடுத்துட்டான்னு பாத்துக்க. ஊட்டியா முக்கியம், குழந்தையோட பாட்டி தான் முக்கியம். லட்சுமி மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு புறப்படு. என்னங்க என்னங்க, நான் வரேன். போய் தர சனினே. ஒரு வாரத்துல வந்துடுறாங்க. நீ வரவே வராத போ. போமா. ரொம்ப சந்தோஷம். என்ன சந்திர சார், ஊட்டி கிளம்பிட்டா போல இருக்கு. ஊட்டியும் இல்ல ஊறுகாயும் இல்ல. பைசத்துல கொட்டிக்காதீங்க சார். உங்க மாமா வாசல்ல காத்துட்டு இருக்காரு. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஊட்டி ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு சார். வருத்தப்படாதீங்க. ஊட்டி எங்க போயிட போகுது, உங்க வயசுல எங்க போயிட போறாங்க. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். சந்திர சார், ஒரு அருமையான ஐடியா. சொல்லுங்க சார். நான் ஊட்டியே பார்த்ததில்லை சார். நானும் நீங்களும் ஊட்டிக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரோம் சார். ஆஹா ஆஹா, என்ன அருமையான ஐடியா. உடனே கூட்டு போங்க சார். சந்திரபாடா, நீ 3 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். பொண்டாட்டி புடவை மட்டும் அயன் பண்றதுக்காக இருக்க சித்தப்பா. நான் கூட வீட்டுல இருக்கிற அன்னைக்கு என்ன பண்ற, உங்க சித்திக்கு புடவை மடிச்சு வைக்கிறேன். சித்தப்பா கொன்னுருவான் படவாராக்கள். நீங்க எப்படி வீட்டை கண்டுபிடிச்சு வந்தீங்க? அது ரொம்ப ஈஸி. உன் பாஸ் என் கூட பிளைட்ல வந்தா, அவன்கிட்ட ஒன்ன பத்தி விசாரிச்சேன். அப்புறம் ஆபீஸுக்கு போய் வீட்டு கேட்டு வந்துட்டா. In another 46 minutes I must be off to Delhi. அதுக்குள்ள டெல்லிக்கா? ராத்திரி அநேகமா துபாயில இருப்பேன். நீங்க இருந்துட்டு போங்க. கல்யாணத்துக்கே நீங்க வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நான் என்ன பண்றது? உன் கல்யாணத்தும் போது நான் வியன்னாவில மாட்டிக்கிட்டேன். வியன்னா எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது? தெரியும், ஆஸ்திரியாவில் இருக்கு. உன் மேரேஜ் இன்விடேஷன் 5 கண்ட்ரி சுத்திட்டு ஆஸ்திரியாவுக்கு அங்க வந்து சேர்ந்துட்டா. பிரிச்சு பார்த்தா அன்னைக்கு உன் வெட்டிங். நான் அடுத்த கிரீட்டிங் சொல்லிச்சேன். கடைசியில உன் ஒய்ஃப்
Where is my daughter-in-law? ஊருக்கு போயிருக்கா சித்தப்பா. ஆமா, உன் ஒய்ஃப் she hails from Bangalore. ஆமா, எப்படி கருப்பா சிவப்பா? பவுடர் போட்டுக்கிட்டா சேப்பு. இப்படி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு சிரிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஒரு 10 நாள் இங்க இருங்க, அவளும் வந்துருவா. சிரிப்பா சிரிச்சிடலாம். வேற இல்ல, ஒரு பிரெயின் சர்ஜரி ஆர்மி மேஜர் ஒருத்தனுக்கு திடீர்னு பைத்தியம் கண்ணா பின்னால குண்டு போட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, மனுஷ மூளையை பத்தி என்ன சொல்ல முடியும்? எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியம் இருக்குத்தான் இருக்கு. இப்ப உனக்கு எனக்கு வந்து என்ன உங்களுக்கு சேர்த்துட்டேன். இவன் உன் ஃப்ரெண்டா? ஜெகன், எங்க சித்தப்பா. கிட்ட இந்த மனுஷ மூளை இருக்க அது இவ்வளவு நீ பிரெயின் பாத்துருக்கியா? நான் ஒரு நாள் உனக்கு காட்டுறேன். இவ்வளவு பிரெயினை வச்சுக்கிட்டு மனுஷன் உலகத்துல எவ்வளவு கலைவரம் பண்ணலாம். என்னாச்சு? இன்னும் 38 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு பிழைக்க. எதுக்கு எப்ப மாதிரி தள்ள குட்டுறேன்? இந்த நேரத்துல எதுக்கு கயிறு? நான் குதிக்கணும். கயிறு நாம குதிப்பா. நீதான் எங்க ஒளிச்சு வச்சுட்ட? ஆமா, நான் தான் உன் கயிறை ஒளிச்சு வச்சிருக்கேன். கொடுக்குற. ஐயோ, கொண்டு வருவேன். கயிறு நாம குதிப்பா. எனக்கு தெரியாம நீ கிட்ட ஆட போறியா? ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு கழுத்து. ஒரு வயசு பொண்ணு உட்கார லட்சம் அதே காலக்கிற எங்க ஒழிச்சு எனக்கு தெரியும். நானே போய் எடுத்துக்கிறேன். கிங்கரி, ஏ உஷா, எங்க போறேன்னு கிச்சன் பக்கமே ரகம் பண்ண எனக்கு மகா கோவம் வரும். இன்னைக்கு ராத்திரி என்ன சித்தப்பா ஊர்ல வேண்டாம். அவர் வந்தா நமக்கு என்ன சார்? அவர் வந்தா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம் சார். எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை சார். நான் ரொம்ப அட்ஜஸ்டிங் டைப். அவர் வந்தாருன்னா ஒரு ஓரமா தங்கிக்கிட்டோம். பாவம், இந்த வீட்டை உங்களுக்கு வாடகை கூட்டு அவருக்கு தெரியாது சார். இவ்வளவுதானே? இப்ப சொல்லிட்டா போச்சு. சொல்லிட்டா எல்லாம் போச்சு. அவருக்கு தெரிஞ்ச ஏக ரகலையாடுவேன் சார். நான் தான் அட்வான்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கிறேன் சார். கொடுத்தீங்க, அதாவது அவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். இவர்கிட்ட ஏன் கொடுத்தீங்க? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு 4-5 நாளைக்கு சித்தப்பா ஊருக்கு போற வரைக்கும் அவர் கண்ணில் படாம வேற எங்கேயாவது தங்கிட்டீங்கன்னா பிரச்சனையை சமாளிச்சிடலாம். என்ன சார் விளையாடுறீங்களா? அதெல்லாம் கோஆபரேட் பண்ண வர்ற அவருக்கு தெரியாத? உங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்தவொடனே அவர் வெளியே அனுப்பிச்சிருவாரு. அவர் இருக்கிற இடமும் போயிடும், உனக்கு கொடுத்த பணமும் கோவிந்தா. ஐயோ, பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்களே, நியாயமா அது? சார் பாவம், நானா இருந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். ஆனா உடனே வீடோ பணமோ கிடைச்சிருமா? வழக்கு விவகாரம் தான் வருஷ கணக்குல போகும். அது வரைக்கும் வீடு குடும்பம் என்ன பண்றது? அதனால வரட்டாதீங்க சார். இப்ப என்ன எங்கதான் போக சொல்றீங்க? என் வீட்டு சாமான்கள்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏன்பா, உங்க சித்தப்பா எப்பப்பா வர்றாரு? இன்னைக்கு ராத்திரியே வர்றாரு சார். நீங்க இப்பவே புறப்பட்டா நல்லது. இது ரொம்ப அநியாயம். இந்த நேரத்துல தனியா விட்டு போயிட்டு லட்சுமி ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப நீங்க மட்டும் போனா போதுமே. அவரும் லீவ்ல தான் இருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, என்ன நல்லா போச்சு? என் கவலை எனக்கு தெரியா? கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றீங்க. மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு, வாடகைக்கு விடலாம்னு இருக்கேன். ஐயோ, எனக்கு வீடு முடியாது. நீங்க அப்படி வரணும். அது நல்ல ஆளா இருந்தா பார்த்து அனுப்புங்க. உங்க பல்ல நான் உடைப்பேன். என் பல்ல நீ உடைக்கிறியா? இந்த என் பொய்ப்பல் உட. என்ன நீ சீக்கிரம் இல்ல இரு, உன்னை என்ன பண்ற பாரு. எடுக்காத எடுக்காத. பார்லிமெண்ட் ஐயோ, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு என்னங்க பாக்கி இருக்கு? எல்லாத்தையும் போட்டீங்களே.
Good evening, sir. It's a very bad evening for me. I'm very sorry. மேல பட்டுடுச்சா? பரவாயில்லைங்க. வீடுன்னு சொன்னா 1000 இருக்கும். வீடு நிறைய இருக்கு. யாருமாங்க? ஒருத்தர் இல்லப்பா. எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களா? ஐயோ உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹை ஹை உட்காருங்க சார். பரவாயில்ல இருக்கட்டும். உட்காருங்க. சந்திரபாணிங்கிறவரு அவர் எங்க அப்பா தான் சார். உள்ள கிச்சன்ல இருக்காரு. கிச்சன்ல என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் கழிச்சு வருவேனா அத எங்க அப்பா அடிக்கி வைப்பாரு. நான் மறுபடியும் கழிச்சிருவேன். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்குங்க. நல்ல விளையாட்டு. சார் கிட்ட வாங்க. அங்க இருந்தே சொல்லு, பரவாயில்ல. எங்க அப்பா ஒரு மாதிரி. என்னடா நிலவரம் எதுவுமே சரியில்லையேங்க. அப்பா அப்பா என்ன பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காருப்பா. அப்பா மாப்பிள்ளை என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. சீக்கிரம் வாயேன். சீக்கிரம் வாப்பா. இந்த வீட்டுல ஒரு பயம் வர நாய்க்கெல்லாம் போயிடுச்சு. அப்பா உள்ள வந்திருக்காருப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. தகராறு பண்ணாம இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போயுமா? ஓமா. என் ஃப்ரெண்டு ஜெகனுங்க அனுப்பினாரு. தம்பி தைரியமா சரியா உட்காருங்க. பரவாயில்ல சார், நீங்க குடி வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடியில தான் உங்க ரூமு. பரவாயில்லையா? ஒரு 10 நாளைக்கு தானே சார். 10 வருஷம் இங்கேயே குடியிருங்க. இத பாருங்க, வாடகை கிடகை எதுவும் தர வேணாம். நீங்க கூட சாப்பாட்டுக்கு ஹோட்டல் வீட்டுல அலைய வேணாம். நம்ம வீட்லயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன சந்தேகம், வீடு உங்களுக்கு தானே? உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு இங்கே தங்குங்கன்னு சொன்னேன். என்னடா இவ பைத்திய மாதிரி பேசுறாடே யோசனை பண்றீங்க? யோஜனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணே உங்களை பத்தி சொல்லிச்சு. தப்பா நினைக்காதீங்க தம்பி. அது ஒரு மாதிரி. பரவாயில்ல, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்க முடியும்? 6 மாசம் ஆச்சு. புத்தி கொஞ்சம் நிதானம் இல்ல. உங்களுக்கு? எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன்பா என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு உனக்கு? ஓரளவுக்கு தெளிவா அடிக்காம உதைக்காம பேசுறீங்களே. உஷா கூட அப்படித்தான். அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாத. பைத்தியம்னா பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி. வருத்தப்படாதீங்க சார், சீக்கிரமே 2 பேருக்கும் குணமாயிடும். டாக்டர் கூட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு. மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஏமா நீயே காசு போட்டியா? உங்க பேர் என்ன? சந்திரசேகர். சந்துருன்னு கூப்பிடுவாங்க. சந்திரு? காஃபி நல்லா இருக்கா? சந்திரு, சந்திரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னம்மா, இப்பதானே வந்திருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்க கூட ஒரு 4 நாள் பழகினா தன்னால அவருக்கும் பிடிச்சிட்டு போகுது. அருமையான ஐடியா. மேனேஜர், இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? என் ஃப்ரெண்ட் நாளையில நீங்க தான் எனக்கு மேனேஜர். ஐயோ வேணாங்க, நானே கோயிலா போய் அங்க வரக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் போட்டோ எடுத்து நானே கொண்டுட்டு வந்துடுறேங்க. வெரி குட், வெரி குட். டாடி, அருமையான ஐடியா கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்க. கொடுத்துடுறேன் மேனேஜர். கோயம்புத்தூருக்கான வேலைகளை இம்மிடியா ஆரம்பிங்க. மேனேஜர் சீக்கிரம், நான் எஸ்டேட்டுக்கு போய் வரதுக்குள்ள ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க அத்தனை போட்டோ என் பையன் கிட்ட ஒப்படைக்கணும். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டோ வச்சுக்கோங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எனக்கு? ஆமா அவனுக்கு. எந்த கோயில் ஆரம்பிக்கலாம்? ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருக்கு. ஒரு அர்ஜென்ட் கனவு உனக்கு வந்து ஏறப்ப சொல்லிடுறேன். எங்க போறவன் வேண்டாம், டைம் இல்ல. அண்டவா, உலகத்துல எல்லா பைத்தியத்தையும் குணப்படுத்துப்பா. என் எதிரே கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட கூடாது. அண்டவா, உஷா, 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 சீக்கிரம் சாமியை வண்டிக்க. சாமி, எங்க அப்பாக்கு நல்ல புத்தி கொடுப்பா. அப்பா, நான் உங்க வைஃப் வெங்கடலட்சுமி மாதிரி இருக்கேன்னா? புத்தி
புத்தியை தவிர பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு என் புத்தி தானே வந்தது. ஆமா, உனக்கும் எனக்கும் ஒரே புத்தி. உஷா, ஏன் இந்த புடவை கட்டு பாலாக்குற? இப்பவே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கமா? அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க நீ. இதெல்லாம் பத்திரமா கட்டி உள்ள நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம். நாளைக்கு எனக்கு கல்யாணம்? நாளைக்குன்னா நாளைக்கு இல்லம்மா. அப்பா எனக்கு எப்பப்பா நீ கல்யாணம் பண்ண போற? ஆயிடுச்சுமா, ஆயிடுச்சு. எங்க ஆயிடுச்சு? உனக்கு தானே ஆயிடுச்சு, எனக்கு எங்க ஆயிடுச்சு? கூடிய சீக்கிரம் ஆயிடும். சென்னை வந்துட்டாரு சார். ஏன் சார் வாசக்கதவை பூட்டி வச்சிருக்கீங்க? தம்பி, கண்டுபிடிச்சிட்டியா? நான் தான் உனக்கு வேணுங்கிறத அந்த வீட்டுல கொடுத்திருக்கேன். கதவை திறந்திருந்தா ஒருவேளை நீ திடீர்னு தப்பிச்சுக்கிட்டு போயிட்டா டாக்டர் வந்தா முதல்ல உங்க மண்டையை செக்அப் பண்ண சொல்லுங்க சார். கவலைப்படா தம்பி, உஷாவுக்கு குணமான உடனே ஒன்னு அனுப்பிடுறேன். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன இங்க மடக்கி வச்சுட்டா உங்க பொண்ணு குணமாயிடுமா? என்ன புரியாத இருக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு பேச்சு பொண்ணுக்கு ஆள் வேணாமா? வாரியா, இந்த பொண்ணுக்கு பைத்தியம் குணமான வரைக்கும் உன்னை நான் இந்த விட்டு வெளியே விட மாட்டேன். களைச்சு போயிருக்க, உனக்கு சாப்பிடதான் எடுத்துட்டு. அப்பா, எனக்கு பசிக்கு போல இருக்கு, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. சார் சார், நான் அழகா இருக்கேனா? என் புடவை நல்லா இருக்கா? சகிக்கல, நன்றாவே இருக்கு இந்த புடவை. அப்பா, நான் அழகா இல்லையா? என் புடவை நல்லா இல்ல சொல்றாரு பாப்பா. என்ன தம்பி, அவளை எதுக்காக ஆள விடுற? அட கஷ்டகாலமே, இப்ப நான் என்ன சார் சொன்னேன்? பிடிக்கலன்னு ஏன் சொல்றீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? சரி சரி, பிடிச்சிருக்கு போதுமா? தேங்க்யூ. அதெல்லாம் நீயே வச்சுக்க. சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you very much. அதை நான் பண்ண பாவம். நீங்க ரொம்ப நல்லவரு சார். அப்படியா? சார், நான் தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாரு உஷா, நீ நல்ல பொண்ணா இருக்கணும். நான் உனக்காகத்தான் இந்த வீட்டுல இருக்கேன். Is it? அப்ப என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? You are a nice girl. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன நீ உணர்ற? சரி, இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பேசின பலான்னு அரைஞ்சிருவேன். அப்ப பாரு பையன் அழ வைக்கிறாரு. உங்களோட பெரிய தொல்லையா பூச்சியா? ஒருத்தர் வம்புக்கும் போத சின்ன குழந்தை அவளையே அப்பப்ப அழ விடுறதே. சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்கிறா சார். இவ கேட்டா கேட்டா என்னவா? நல்லா இருக்கு சார். ஏயா, புத்தி சரியா உள்ள எந்த பொண்ணாவது உன்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குமாயா? ஏதோ புத்தி நிதானம் இல்லாத பொண்ணு கேக்குது, சரின்னு சொல்லிட்டு போவியா? நல்லா இருக்கு சார், அதுக்காக சரின்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ்? அப்பதான் போயா என்னவோ இங்கிலீஷ்ல கோச்சுக்கிறிய? கல்யாணம்னா உடனே கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏதோ சரின்னு சொல்லி தொலையா? சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதானே? ஓகே. சத்தியமா? பாத்தீங்களா? ஆனா சரிதான், ரொம்ப தான் கோச்சுக்காரப்பா. எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், என்ன ஆளை விடுங்க சார், நான் போயிடுறேன். என்னது, போயிடுவியா? போயிடுவேன், உன்னை போக விட்டுருவேன். உட்காரியா? உட்காரியா? இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ற சார்? என்ன சார் சொல்றீங்க? போதும் போதும் ஆயிடுச்சு, எனக்கு சரி கட்டல. என்னடா வேலைக்காரி ஆகுதுன்னு? அது இவன் ஒரு வேலைக்காரி வச்சுட்டு இருக்கான். அது வந்து சித்தப்பா, வேலைக்காரி கூட்டி பெருக்கி. குகன், என் பேரு ஜெகன் சார். ஏன் சார் மாத்தி மாத்தி கூப்பிடுறீங்க? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குது. இந்த வீட்டுல என்னமோ நடக்குது. என்ன சந்திர, இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கிற? அதுல என்ன சித்தப்பா சந்தேகம்? ஏ மோகன், நான் கேட்கறதுக்கு மரியாதையா பதில் முடியாது. சரி சரி சோமன், இந்த வீட்டுல இவன் மட்டும் தானே இருக்கான். என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம்? உங்களுக்கு தெரியாம வீட்டை யாருக்காவது வாடகை கூட்ட மாதிரி பேசுறீங்களே. நீ வாங்க திறக்காரு, நீ சொல்லு. இவன் ஆம்பளை தானே? இங்க என்ன சார் கேள்வி? கேட்கறதுக்கு பதில். இவன் ஆம்பளை தானே? ஏதாவது நல்ல விஷயமா பேசுவாங்க. நல்ல விஷயம் இருப்பா. பயமா இருக்குடா. ஆம்பளை வாங்குறாரு, என்னென்னமோ வாங்குறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாட்டிக்குவோம் போல இருக்கு. இது ஒண்ணு கவலைப்படாதா, உன் சித்தப்பா நான் சமாளிச்சுக்கிறேன்டா. இந்த வேலைக்காரியை சமாளிச்ச மாதிரியா? போடா. பேய் இருக்கே பேய், அது அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற துணிமணி எல்லாம் கொண்டு நீங்க போட்டுடும். பாடி பாவாடைய மட்டும்தான் தூக்கிட்டு வருமா? வேட்டி பணியனை தூக்கிட்டு வராதா? அது பாடி பாவாடை மட்டும் தூக்கிட்டு வர புனிதமான பேய். ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல, பொம்பளை அதுலயும் பேய் கேட்கணுமா?
யாரா நீ? என்ன வேணும்? பாவாடைங்க. இந்த பாவாடை ஒண்ணுதானா? டேய், அந்த பாவாடை எடுத்த கையில போடுற. அது இல்லைங்க, என் பேரு பாவாடைங்க. அம்மா சொன்னாங்க நான் ஊருக்கு போறேன், தினம் ஐயாவுக்கு 100 மில்லி ஊத்துன்னு. என்னடா என்னமோ அம்மாவுக்கு அம்மாங்கிறேன். சும்மா சும்மா சித்தப்பா அப்படி போக ரகசியம் சொல்றேன். அவன் கூட பேசாதீங்க, அவன் ஒரு மாதிரி. இதுவும் அந்த பேயோட வேலைதான். அவனுக்கு தினம் இங்க வந்து பால் ஊத்திட்டு போறதா ஒரு பிரமை. 2 வேளையும் வந்து அம்மா பால்னு கத்திட்டு போயிடும். கட்டிட்டான்ல, போக வேண்டியது. பாத்திரத்தை கொண்டாயா பால் ஊத்தணும், பேஜார் பண்ணாத. இன்னும் 4 வீடு போட்டாங்கல்ல. ஆமா வந்துருப்பாருங்க. ஏன்டா சிரிச்ச? பாத்தீங்களா நான் இங்கதான் இருக்கேன். சந்திரன் தாங்க இங்க இருக்கேன். மரியாதையா போக போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? போலீஸ். இந்த பேய் லேசுல போகாத போல இருக்கு, புடிச்சு தள்ளுங்க. பாத்தீங்களா நாங்க இந்த பேய் கூட எவ்வளவு அவசப்படுறோம். இந்த பேயை சும்மா விடக்கூடாது. 2 பார்த்தேன் சித்தப்பா, அது ரொம்ப பயங்கரமான பேய். 32 வருஷமா சித்தி உடைய குடும்பம் நடத்தி இருக்கிற இது சுண்டைக்கா பேய். என்னடா பண்ணிட போடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு பேய் மேல பயமே தெரிஞ்சிச்சுவா. கவலைப்படாத. ஐடியா, இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு கருப்பு ஆடப்போல பேயாட்டத்தில் உங்க சித்தப்பா துண்டக்காரம் துணியக்காரம் போட போறான். பொன்மேனி உருகுவே, உன்னாசை பெருகுவே. இது எந்த படுத்து வசனா? வசனமா? இல்ல கிண்டலா? நான் பாட்டு பாடுறேன். நீ பாட்டா பாடுற? நீ ரொம்ப நல்லா பாடுவியா? அப்ப பாடு. உஷா, என்ன நீ விளையாடுறியா? நீ பாடு. அதெல்லாம் பாட மாட்டேன். பாட சொல்லுங்கப்பா, பாட சொல்லுங்கப்பா. குழந்தை ஆசைப்படுது, பாடியா? சரியான விவஸ்தை கட்ட ஆளியா நீ. இப்ப நீ பாடுறியா இல்ல நான் பாடுவேன்? ஐயோ, நானே பாடுறையா? என்னன்னு பாடுவேன்? தத்துவ பாட்டா பாடு. தத்துவ பாட்டு ரொம்ப அவசியம். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். தண்ணியோ குளிரும் தீயோ கொதிக்கும் தத்துவமா சொல்லி முடிச்சேன். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். பொண்ணை பார்த்து தங்கம் என்பேன், பொண்ணை பார்த்து மங்கை என்பேன். பொண்ணை பார்த்து தங்கம் என்பேன், பொண்ணை பார்த்து மங்கை என்பேன். விண்ணை பார்த்து வானம் என்று பாடுவேன். இன்னும் விதவிதமா கற்பனையில் கூறுவேன். கடலை பார்த்து சமுத்திரம் என்று சொல்லுவேன். கவிதையிலே உலகத்தையே வெல்லுவேன். பிறவியில் நான் கவிஞனம்மா, புதிய புதிய கவிதை கேளு. காக்கா சிவப்பு, ஆஹா ஆஹா எவ்வளவு பெரிய தத்துவம். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். ஊரில் எங்கும் பைத்தியங்கள், உலகமெங்கும் பைத்தியங்கள். ஊரிலெங்கும் பைத்தியங்கள், உலகமெங்கும் பைத்தியங்கள். யாருக்கில்ல பைத்தியம் நீ சொல்லம்மா. இப்ப நானும் அந்த பைத்தியத்தில் ஒன்னம்மா. என்ன மறந்து சிரிக்கிறேன்னு பாத்தியா? எதுக்கு என்ன காரணம் நீ கேட்டியா? அரக்கிற்கு முழுக்க
சொல்லி முடிச்சேன். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். காதலிலே பைத்தியங்கள் காசு பண பைத்தியங்கள், காதலிலே பைத்தியங்கள் காசு பண பைத்தியங்கள், பதவியிலே பட்டத்திலே பைத்தியம், இப்படி பார்த்துப்புட்ட 100 வகை பைத்தியம். உனக்கும் இப்போ பைத்தியம் தானம்மாடி, எனக்கும் வரும் கொஞ்சம் பொறுத்தா தாடி. இடத்தை விட்டு கடைய கட்டு எனக்கும் திருப்பு வருது இப்போ. தண்ணியோ குளிரும் தீயோ கொதிக்கும் தத்துவமா சொல்லி முடிச்சேன். அந்த பேய விட நான் கட்டிக்காரண்டா. இன்னும் மந்திரம் தந்திரம்னு பணத்தை செலவு பண்றிய, நான் 1.25 ரூபாயில அதை ஒழிச்சு கட்டுறேன்டா. 1.25 ரூபாயா? இத பாருடா, ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பேய் வர்ற சமயம் பார்த்து இந்த கம்பால அது மண்டையில ஊட்டி ஒட்டே அடி. ஐயோ நீயாண்டா நீங்க இந்த தடியால் அடிக்க போறீங்க, இந்த பேய்க்கு தெரியாது சித்தப்பா. ஆமா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே செய்வாங்க. சித்தப்பா பாவம் ஜெகன். ஜெகன் என்னடா பண்ணுமா? அந்த பேய் ரொம்ப நல்ல பேய் சித்தப்பா, பாவம். ஏய், நீ ரொம்ப பயந்து இருக்கிற, இங்கேயே உட்காந்துரு, நான் போய் பார்த்துக்கிறேன். சித்தப்பா விளக்கையாவது போட்டு விட்டுறேன், அந்த பேய்க்கு வர வழி தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம இங்கேயே உட்காந்துரு. உங்களோட பேய் ஆண்டவனே, நீ தான் அந்த பேயை காப்பாற்றணும். வாய முறை அறிவு கட்டவன. உனக்காக எனக்கு வேண்டாம். குடி. வீட்டுல எது இருக்கோ இல்லையோ நிறைய எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருக்கான் உங்க அப்பா. நானே போட்டு கொண்டாந்துட்டேன். நானே இல்ல நானே மனசுக்குள்ள கட்டுல பொண்டாட்டி நினைப்பு. நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டியே, இதா இன்னொரு கிளாஸும் குடி. இது ரொம்ப பிரமாதமா இருக்கு, நீ குடிச்சிட. குடிக்க முடியாதியா? ஆண்டவா, தெரியல ஏன் தெரியல? என்ன திட்டுறல? புரி நன்றி. எதுக்கு? இப்ப நீ கூட ஸ்கிப்பிங் ஆடலாம். அதெல்லாம் நான் வரல. இப்ப நீ கூட ஸ்கிப்பிங் ஆடல, நான் கத்துவேன். பாக்குறவங்க எல்லாம் அவனை தப்புதா நினைப்பாங்க. சரிங்களா? சரிதானே? ஏடா இந்த ஸ்கிப்பிங் கைடு ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு.
எனக்கு எதுக்கு கயிறு? தூக்க மாட்டிக்கவா? தூக்க மாட்டேங்கிறியா? அதான் யோசனை பண்றேன். நீ தூக்க மாட்டிக்கிறது நான் பார்த்ததே இல்ல. மாட்டிக்கோயே. சும்மா இருந்தேன். தூக்க மாட்டிக்கோ, தூக்க மாட்டிக்கோ. நல்ல செய்தி சொல்லி போல. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினேனோ. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? யாரு செஞ்ச பாவம்? வேற யாரு? எல்லாம் நான் செஞ்ச பாவம். அது அப்படிதான் சொல்லணும். யாரு செஞ்ச பாவம்? யாரு செஞ்ச பாவம்? நான் செஞ்ச பாவம். நான் செஞ்ச பாவம். கிட்ட சொல்லிட்டு நீ லட்சுமி லட்சுமி லட்சுமி. ஏய் சும்மாடா, வண்ட வீங்கி போச்சா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல ஆண்டோட பொம்மை மாதிரி கொஞ்சம் வீங்கி இருக்குது. அமைக்கே சரி பண்ணிட்டேன். ஏய், இந்த சித்தப்பா வேற போய் தொலைய மாட்டேங்கிறாரு. இந்த சென்று வந்து போறான். அதான் வரமாட்டேன்ல. அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், 10 நாளைக்கு அந்த வெளியே விடாது. ஏய், நான் 10 நாள் ஷூட்டிங்க்கு வெளியூர் போறேன். சித்தப்பா கிட்ட வேலை விஷயமா போறேன்னு சொல்லியிருக்கேன். நீதான் குழப்பம் இல்லாம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கவலைப்படாம போறாஜா. இதுக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்ணிடுறேன். இது பார்த்தா இருக்கும். அப்பா, இந்த கோயில்ல இன்னைக்கு வேலை முடிஞ்சது. நானும் அப்பதான் பாத்துக்கிறேன். ஏன் அவர் அடிக்கிறேன்? போற வர பொண்ணெல்லாம் போட்டோ எடுக்கணும், அடிக்காம என்ன பண்றது? சரி, தெரியாம பண்ணிட்டாரு. நீ வாயா. எகிரி போயிரு. என்ன சார்? கீழே வந்த அப்புறமா இறங்கு. மாட்டேன். நீங்க என்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாதான் இறங்குவேன். சொன்னா கேளுமா, இறங்குமா. மாட்டேன் போங்கண்ணா. அது பெரிய இளவா போச்சு. அப்படி பொண்ணு பசங்க நான் கொலைக்கேஸ்ல மாட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. தண்டவாணி சார், இறங்கிடுமா. என்ன தொட்டீங்க, நான் கீழே விட்டுருவேன். இறங்கிடுமா ப்ளீஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முடியாது. என்ன பண்ணுவ? குதிச்சிருவேன். குதிச்சுக்கோ. உஷா எங்கப்பா? உஷாவை கீழே தள்ளிட்டியா? பாவி, என் பொண்ணை கொன்னுட்டியாடா. போலீஸ், போலீஸ், உள்ள தள்ளிடுறாயோ மாட்டாயா? உஷா, 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 நீ உயிரோட இருக்கியாமா? இந்த பையன் உன்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டானா? செந்தில் சார், நல்லா ஏமாந்துட்டீங்களா? வயச கிளக்கிட்டியே. சனினே 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 சனினே. உஷா கண்ணு, எங்கம்மா குதிச்ச? பால் கண்ணில தான்ப்பா குதிச்சுட்டேன். சபத்து பால்கரங்க குதிச்சு விளையாட்டியாடி. வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க தங்க மாட்டேயா? என்ன வெளியே விட போறியா இல்லையா? நீ விடாதீங்கப்பா. விட மாட்டேன். என்ன பண்ணுவ? மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்துருவேன். ஹை, நீங்களும் குதிக்க போறீங்களா? வாங்க வாங்க. தம்பி, நீங்க உஷாவும் மாத்தி மாத்தி குதிச்சு விளையாடுங்க. நான் உள்ள போய் சமையல கவனிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க.
மேனேஜர். என் சொப்பன சுந்தரிக்கு மூக்கு இது மாதிரிதான் இருக்கும். மூக்குன்னா என்னன்னா பார்த்துதான் சொல்லணும். எங்க அம்மா மாதிரி நானும் அவசர முடிவு எடுத்துட முடியுமா? என் சொப்பன சுந்தரிக்கும் இதே மாதிரிதான் கண்ணு. எல்லாம் பியூட்டிஃபுல் கண்ணு இல்ல. மேனேஜர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முழுசா கொண்டாந்து இருக்கிறாரு, கண்ணை மட்டும் சொல்றியாடா? மேனேஜர் மூக்கு இதுன்னு சொல்லிட்டீங்க, நோட் பண்ணீங்க. இதுதான் கண்ணு, இதுதான் உதடு. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கழுத்து இதே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் இது மேனேஜர் காலு அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்தா சொல்றியாடா? ஸ்பேர் பார்ட்ஸா? மேனேஜர் கவலையா படாதீங்க. தம்பி சொன்னதை பூரா நோட் பண்ணி வச்சிருக்கிறல்ல, இது ஒரு ஓவியம் கிட்ட கொடுத்து முழுசா எடுத்து சொன்னா தம்பி சொப்பனத்துல பாக்குற சுந்தரி இங்க கொண்டு வந்துருவான். சரி, இம்மிடியா மேனேஜருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. மேனேஜர் இம்மிடியா ஒரு ஓவியனை பார்ப்போம். சொப்பன சுந்தரி நான் பார்த்தாலும் ஐயோ நான் பார்த்தாலும் எவன் அவன் இந்த மாதிரி உட்கார வச்சு போடுவான்? வேணா விலைக்கு காபி டிஃபன் சாப்பாடு கூடவே உன் பொண்ணு. அது என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனை? ஏதோ தமாஷா பொழுது போகுது இல்ல ஆச்சு. இன்னும் 4 நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன விட்டுருங்க. நீ வந்த முன்னால உஷா இந்த மாதிரி ரகலை பண்றதில்ல, திட்டுறதில்ல. அவளுக்கு பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தெரியல, குறைஞ்சு எங்கேயும் போல கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்டதான் வந்துட்டு இருக்கு. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள முழுசா எங்கிட்டே வந்துடும். எது எப்படியோ என் பொண்ணுக்கு குணமானா அது எனக்கு போதும். எனக்கு ஜாதகப்படி அஷ்டமத்துல சனி. உங்களுக்குமா? ஜோசியம் சொன்னா ஜோசியம் சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் ஜாதகத்துல 12 கட்டத்திலேயும் சனி. செவ்வாய் சனியும் நமக்கு சுத்து சொல்லு. ராஜி சாரி, நான் ராஜி நினைச்சுக்கிட்டேன். வரேன். இல்ல சார், புது ஜாதகம் எப்படி இருக்கு? ஐயா மகாபாவி என்ன கொண்டாந்து இங்க மாற்றி விட்டு நாள் கணக்கா கவனம் இருக்கீங்க ஐயா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், உங்க அவஸ்தை எனக்கு புரியுது. இன்னும் என்னையா அட்ஜஸ்ட் பண்றது? அந்த கிழக்க வீட்டை விட்டு கிளப்பிட்டீங்களா? முயற்சி பண்றோம், முடியலையே சார். இல்ல அந்த ஆளை எங்கேயாவது அனுப்பி வைங்கயா, நான் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு போறேன். ஓய்வு விட்டு வெக்கம் வந்திருக்கு, முதல்ல அதை புடிங்க. குடிங்க, வந்து 3 நாள் ஆச்சு. நலம் அறியாவா இருக்க. அம்மாவுக்கு உடம்பு தெரிவிட்டது. அது வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அங்க வந்து சேருகிறேன். என்னாச்சு? என்ன ஐயா வெள்ளிக்கிழமை சம்சாரம் வர்றாயா? நம்ம சம்சாரம் வராங்களா? இங்கே வராங்களா? நான் போய் கூட்டு வந்துடுறேன். இனிமே நான் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது நடந்தாலும் நடக்கட்டும் போயா. பாடு பாடு, நீ சும்மா பாடியா? நீ பாடு பாடு. தம்பி என்ன அமைச்சரு, இத வரைஞ்ச சாதாரண அந்த ஓவியனுக்கே 2000 உங்களுக்கு இவ்வளவு ஐடியாக்களை கொடுத்த இந்த ஐடியா கிரகத்தை ஓகோன்னு சொல்லிப்பீங்க. என்ன அமைச்சரு, உண்மை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இருந்த சாதாரண பணத்துக்காகவா இதையெல்லாம் செய்கிறீர்? என் மேலுள்ள அளவு கடந்த பாசம் அல்லவா? இப்போ விஷயத்தை சொல்லவா? நீ என்ன செய்கிறீர்? இதை எடுத்துக்கொண்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோவுக்கு செல்லுங்கள். இதை அப்படியே தத்ரூபமாக படமாக்கி அதிலிருந்து பல பிரதிகளை எடுத்து நாடு பூரா பரப்புங்கள். ஓடிக்கொண்டே போகிறேன். சரி, அடுத்து ஆரம்பிக்கலாம். தாம் செய் செய் எனக்கு ஆட தெரியாதுமா. தண்டபாணி சார், என்னை காப்பாத்துங்க சார். மாதே சார், ஆடுங்க. எனக்கு ஆட தெரியாதே. ஆட தெரியாது? இது குச்சிப்புடி இல்ல, பூச்சிக்கடி. உடம்பா இருக்குது. இதான் குச்சிப்புடி. குச்சிப்புடி என்னடா பண்றீங்க? இப்படி கை வைங்க. எப்படி?
அப்படி இப்படி அப்படி இப்படி அடுங்க. பெங்கால் எலக்ட்ரிக் கம்பெனில அஸ்டன் மேனேஜரை கையெழுத்து போடுறவனுக்கு தேவையாதல்ல? தேவையா இதெல்லாம்? வாய முடித்தனே. என்னையா வாய முடிக்கிற? வாங்கிக்கோ, அடி வாங்கிக்கோ, ஓடி வாங்கிக்கோ. Idiot, stupid. ராசாடு கூட வர தண்டி. அப்பா படுபாய் பசங்களா, என்ன கொண்டு போய் மாட்டி விட்டீங்களடா. ஏய் சந்துரு, ஜெகன், சண்டம், என் பொண்டாட்டி லட்சுமி கூடாதுல்ல. இப்படி பண்ணிட்டீங்களா? பழிக்கு பழி, பழிக்கு பழி. ஜனநாதா, லட்சுமி, ச்சீ, தேவி, வா, இப்படி வந்து அமர். யாங்க விரைவா வாருங்கள். பேஜார் பண்ணி வேகமா வாயா. நில்லுங்க, நானே வந்துட்டேன். அந்த கயவனால் இந்த பெண்ணிடம் நான் அனுபவித்த சுகம், பிரபு, அனுபவித்த கஷ்டங்களுக்கு இவர்களை நான் பழி வாங்கியே தீர வேண்டும். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் தேவி? நான் ஒரு யோசனை சொல்கிறேன் பிரபு. இவ்வளவு யோசனைக்கு பிறகு சொல்லம்மா. நான் பாட இந்த கயவனும் இந்த பெண்ணும் ஆட வேண்டும் சுவாமி. நீ பாடுவதே ஒரு தண்டனை, அதற்கு அவர்கள் ஆட வேண்டுமா? சரியான கொடுமை. ஏன் இருக்கிறீர்கள் தேவி? சுவாமி, கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பாட்டு பாடம்மா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. எதற்காக எங்களுக்கு இந்த கையப்படியா தீரமா டயலாக் பேசணும்? எதற்காக எங்களுக்கு இந்த தண்டனை? நாங்கள் செய்த குற்றம் என்ன? குற்றங்களை எடுத்து சொல்லி எனக்கு பழக்கமில்லை. ஆடு என்றால் ஆடு. கையில கஸ்மால பேமானு கைய முடியா? யோ, நீ என்ன நினைச்சிருக்கிற? எனக்கு ஆட வராதியா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது அரச உத்தரவு. அப்பா, நான் ரொம்ப நல்ல ஆடுன்னு சொல்லுப்பா. அந்த பேமானியோடு சேர்ந்து நீயும் ஆடு. மற்ற 2 பேமானிகளும் பக்கவாத்தியம் மாத்திக்கிட்டும் கொடு. என்ன தாமதம்? தண்டனை நிறைவேற்றப்படட்டும். சரி கம பத நிசா நிசா. கனகச்சிலை வெள்ளிச்சதங்கை துள்ளிக் குலுங்க அள்ளிக்கொள் அள்ளிக்கொள் என்று எடுத்து அணைத்து மயக்கம் கொடுக்கும் ஆடவரும் வரத கலை வரத கலை.
பமகரிசனிதா இன்றும் புதுத்தேன் தமிழில் சந்தம் எடுத்தேன் அமுதினில் கொஞ்சம் நினைத்தேன் கவிதைகள் நெஞ்சில் வடித்தேன் ஊர்வலம் போகும் காவிய மேகம் எழுந்து பொழிந்து வழிந்தது ஊர்வலம் போகும் காவிய மேகம் எழுந்து பொழிந்து வழிந்தது இரவும் மலரும் கமலம் வதனம் இளமை அமுதம் வழியும் நயனம் இரவும் மலரும் கமலம் வதனம் இளமை அமுதம் வழியும் நயனம் அழகின் சிரித்தே நீ அல்லவா